கறி வெந்துருச்சு. இனிமேல் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடியை திறக்கும் போதே மசாலா வாசனை கமகமன்னு வருது. பன்னிக்கறி பிரியாணியே சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள் பொல பொலன்னு எப்படி வெந்திருக்கு கறியெல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம பன்னிக்கறியில் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாங்க. நம்ம விதவிதமாக என்னென்னமோ பிரியாணிலாம் சாப்பிட்ருப்போம். மட்டனு, சிக்கனு, இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் சாப்பிட்ருப்போம். இந்த பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். 1.5 கிலோ துளசி அரிசி, 1.5 கிலோ பன்னிக்கறி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக பன்னிக்கறிக்கு சேர்க்கணும். பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 3, பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக முந்திரி போட்டிருக்கேன். நெய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நெய் வெண்ணெய் இருக்கும். அதனால் நெய் தேவையில்லை. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது. அடுப்பே எரியாதாட்டுக்கு, அவ்வளோ காற்று அடிக்குது இன்னைக்கு. இந்த திசையை பார்த்து அடுப்பு எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அந்த பக்கம் தான் பார்த்து காற்று அடிக்குது. பாருங்களேன் எப்படி காற்று அடிக்குதுன்னு பாருங்க. இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. இப்போ கறியை கொட்டிக்கலாம். இதுக்கு கறி வணங்குறதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. இதிலே எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் அரிஞ்சதை கொட்டிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவே எல்லாம் பிடிச்சிக்க மாட்டேங்குது. ஓப்பா, சுடி வச்சுருந்தா அவ்வளோதான் நாட்டுக்கு. இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி 1.5 கிலோ அரிசிக்கு போடணும். இப்போ பாருங்கள், கறி லேசாக வேக்காடு வந்துருச்சு. வெங்காயம்லாம் வணங்கிருச்சு. தக்காளியெல்லாம் போட்டாச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 மிளகா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம்.
இப்போ துளசி அரிசி 1.5 கிலோ எடுத்துருக்குறோம். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊறணும். கறி வெந்துருச்சு. இனிமேல் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பழம். இதில் 2 கப் அரிசி இருந்தது. 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒன்று, 2, ஏற்கனவே இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறோம். 4 கப்பு ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சு. கொதிச்சு வரும்போது இனிமேல் அரிசியை கொட்டிக்கலாம். மூடியை திறக்கும் போதே மசாலா வாசனை கமகமன்னு வருது. அவ்வளோ ஒரு மணங்க, அருமையான வாசனை. அரிசி போட்டாச்சு. ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். சிறு அனலாக போடணும். அரிசி ஊற வச்சிருக்கனால ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், அரிசி வெந்துடும். இப்போ பிரியாணி வெந்துருச்சு. இனிமேல் தம் போட்டுக்கலாம். ஒரு கிண்டி கிண்டி விட்டு தம் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வாழை இலையை போட்டு தம் போட்டுக்கலாம். இது மூடிட்டு இது மேலே நெற்பள்ளி போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடியாக போகுது. தம் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தம்மு எடுத்துட்டு அடுப்பில் வந்து இறக்கி எப்படி இருக்குங்க பிரியாணி டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு செம்ம பிடிக்க போகிறோம். பன்றி இறைச்சோட கறி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இனி எடுத்துடலாம். ட்ரம் இறக்க போகிறோம். பிரியாணி ரெடி. செம்மையாக வந்துருச்சு. பன்னிக்கறி நல்லா வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக நல்லா வாசனையோட செம்மையாக இருக்குது. ஒரு பிடிக்க போகிறோம். இனிமேல் இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்லாம். ஆஹா, பிரியாணி வாசனை ஹம்மங்குது. அருமையான மனம். பிரியாணி சூடாக ஹமாமன்னு வாசம் வருது. ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக செம்மையாக ஒரு பிடிக்க போகிறோம். பன்னிக்கறி பிரியாணியாவே சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள் பொலன்னு எப்படி வெந்திருக்கு கறியெல்லாம். சாதம் பாருங்கள் உடையாமையே, சோறு உடையாமல் நல்லா வித நல்லா இருக்குது. செம்மையாக கறி வெந்திருக்கு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னை பின்தொடர்ந்து வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஹா, அருமையாக வந்திருக்கு. செம்மையாக இருக்கு.